வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 214 சனிக்கிழமை மே 17, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஆயிரக்கணக்கான சமூக செயல்கள் மூலம் பிறவிக்கான அர்த்தத்தை வாழ்ந்து காட்டி தமது 95வது வயதில் நிம்மதி மரணத்தை சந்தித்த காஞ்சிபுரம் முனுசாமி ஐயா. காஞ்சிபுரத்தில் தமது 70-80 வயதில் கூட சமூக பொறுப்போடு அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர் தெய்வ திரு முனுசாமி ஐயா. அவர் ஒரு போராட்ட குணம் படைத்தவர். 1000க்கும் மேற்பட்ட RTIயை பயன்படுத்தியவர். பலருக்கும் பயிற்சி அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். காஞ்சிபுரத்தில் பேருந்து நிலையத்தை கட்டண கழிப்பிடத்திலிருந்து மாற்றி கட்டணமில்லா கழிப்பிடமாக்கியவர் தெய்வ திரு முனுசாமி ஐயா அவர்கள் நேற்று மே 15 அன்று இரவு சென்னையில் தமது உறவினர் இல்லத்தில் சகஜமாக இருந்தபோது எவ்வித அறிகுறியும் இன்றி திடீரென மரணமடைந்தார். பெரும்பாலும் அனைவரும் தமது மரணம் எவ்வித கஷ்டமும் இன்றி நிகழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அத்தகைய அரிய மரணத்தை தமது 95வது வயதில் புகழுடன் சந்தித்த முனுசாமி ஐயா அவர்களின் ஆத்மா நற்கதியடைய பிரார்த்திப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு தெரிவித்துக் கொள்கிறார். அவரது உடலுக்கு மே 17 பிற்பகல் 2 மணிக்கு பரந்தூர் அருகில் இறுதி மரியாதை செலுத்தப்படும் என்று ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். அன்னாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. பொறுப்புமிக்க மாணவ சமூகத்தை உருவாக்க முடியும் நிரூபித்துக் கொண்டிருக்கும் மாணிக்க மாணவர் திட்டம் சமூக அக்கறையாளர்கள் அனைவரும் பெரிதும் கவலை கொள்ளக்கூடியதும் சவாலாக இருப்பதுமான விஷயம் ஒன்று உண்டென்றால் அது மாணவ சமூகம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது என்பதே. அப்படிப்பட்ட சூழலில் நல்லூர் வட்டத்தின் மாணிக்க மாணவர் திட்டத்தின் அனுபவம் வித்தியாசமானதாக வியப்பூட்டுவதாக இருந்து வருகிறது என்று பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம், அமர் சேவா சங்கம் நிறுவனர் திரு ராமகிருஷ்ணன், பேராசிரியர் பழனித்துறை, பிரமோஸ் ஏவுகணை நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் சிவதானு பிள்ளை, அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா போன்ற பெரியவர்கள் வியந்து பாராட்டி வருகின்றனர். மே மாத தொடக்கத்தில் 5, 6, 7 தேதிகளில் ஆய்க்குடி அமர சேவா சங்க வளாகத்தில் நடைபெற்ற மாணிக்க மாணவர்கள் முகாமினை மாணவர்களே பொறுப்பேற்று நடத்திய விதமே அதற்கு சான்றாய் அமைந்தது. அதனைத் தொடர்ந்து நாளை மே 18 ஞாயிறு நாகப்பட்டினத்தில் நாகை மாவட்ட மாணிக்க மாணவர் ஒரு நாள் முகாமிற்கு மாணிக்க மாணவி செல்வி வாணி, 20, 21 ஆகிய 2 தினங்கள் சென்னை மாணிக்க மாணவர்களுக்காக கல்ப விருட்சா கலாம் பாசறையில் நடைபெறவிருக்கும் முகாமிற்கு செல்வன் கோகுல் கிருஷ்ணன், மே 23 வெள்ளிக்கிழமை சிவகங்கை மாவட்ட மாணிக்க மாணவர்கள் ஒரு நாள் முகாமிற்கு செல்வி தங்ககாலீஸ்வரி, மே இறுதியில் 30, 31 ஆகிய 2 தினங்கள் ஈரோடு மாவட்டம் அண்ணாமலை கோட்டை கனவு கிராம IT பார்க் மையத்தில் நடைபெறவிருக்கும் முகாமிற்கு செல்வன் கேசவ பிரியன் ஆகிய மாணிக்க மாணவர்கள் பொறுப்பேற்று ஒவ்வொருவரும் ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு முகாமிற்காக மாணவர்களை அழைப்பது முதல் முகாம் நடைபெறும் இடம் ஏற்பாடுகள் வரை திட்டமிட்டு செயல்பட்டு வருவது அவர்களை மற்ற மாணவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி புதிய நம்பிக்கையை அளித்து வருவதாக மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 80% மேல் தேர்ச்சி பெற்ற மாணிக்க மாணவர்களின் தொடர்ச்சி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா மாணிக்க மாணவி இலக்கியா 440 மதிப்பெண்கள் எடுத்து 88%, மாணவி அனுஷ்கா 438 மதிப்பெண்கள் எடுத்து 86%, காஞ்சிபுரம் அஸ்வந்த் 457 மதிப்பெண்கள் எடுத்து 92% பெற்று இன்றைய பள்ளி கல்வியில் முதலிடத்தில் இருப்பதோடு இவர்கள் கூடுதலாக தனித்திறன் மிக்கவர்களாகவும் நற்பண்புகள் உடையவர்களாகவும் தலைமை பண்பை வளர்த்து கொள்பவர்களாகவும் அனைத்திற்கும் மேலாக இவர்கள் சமூக பொறுப்பை உணர்ந்தவர்களாகவும் தம்மை மேம்படுத்தி கொண்டு வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று கூறி இன்றைய பட்டியலில் இடம்பெற்ற மாணிக்க மாணவர்களுக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து சத்யா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.